ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணுறது, என்ன செட்டிங்ஸ் வைக்கிறது, அப்புறம் இதில் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் இப்போதைக்கு பேசிக்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிடுறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இண்டிகேட்டர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களோட ட்ரேடிங் வியூ ஐடி வந்து எனக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மட்டும் அனுப்பிடுங்க. நான் உங்களுக்கு இங்கேருந்து இன்வைட் கொடுக்குறேன். நீங்கள் இன்வைட் கொடுத்ததுக்கப்புறம் அதில் ஆட் டு ஃபேவரட் கொடுத்துட்டு யூஸ் ஆன் சார்ட் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆட் டு ஃபேவரட் கொடுத்துட்டு இண்டிகேட்டர் போயிட்டு இன்வைட் ஒன்லியில் உங்களுக்கு வந்திருக்கும். அங்கே நீங்கள் கிளிக் பண்ணீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்துடும். இதோட பேசிக் செட்டிங்ஸ் நான் சொல்லிடுறேன். ஓஆர்பி டைம் வந்து 15 மினிட்ஸு. ஓஆர்பி செக்ஷன் வந்து 9:15 to 9:30. இந்த ஓஆர்பி லெவல்ஸ் வந்து இந்த 3 லைன்ஸு. டாப் லைனு, பாட்டம் லைனு, சென்டர் லைன் தான் நமக்கு எஸ்எல்லாக இருக்கும். அடுத்து வந்து ப்ரீவியஸ் டே லெவல்ஸ், ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ. இங்கே நம்ம கொடுத்துருக்க செட்டிங்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ப்ரீவியஸ் டே ஹை லோ மட்டும் பிளாக் கலருக்கு மாற்றிக்கோங்க. இந்த லைன்ஸ் வந்து இது எவ்வளோ தூரம் உங்களுக்கு தெரியணுன்றது தான். இது வந்து 60 மினிட்ஸ்க்கு உங்களுக்கு வரும். அது 120 இல்லை 180 நம்ம டார்கெட் அடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நான் 180 கொடுத்துக்கிறேன், அது எக்ஸ்டெண்ட் ஆகிக்கும். ஓஆர்பி சைஸ் வந்து இது 45 வச்சுக்கோங்க. அடுத்து பர்சன்டேஜ் வந்து 198. நான் இது வந்து ஏற்கனவே டிசம்பர் மந்த்லேருந்தே நான் இதை டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும். அப்போ இருந்து நான் வச்சதில் இந்த செட்டிங்ஸ் நல்லா பெஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. இந்த ஸ்டார்ட் ஹவர்ஸ், எண்ட் ஹவர்ஸ் வந்து எந்த டைமுக்கு நமக்கு சிக்னல் கிடைக்கணுன்றது இது 9:20 to 2:30 வரைக்கும் இருந்தாலே ஓகே தான். இதுதான் வந்து செட்டிங்ஸு. இந்த செட்டிங்ஸ் வச்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து இந்த அப்பர் சர்க்கிள், இந்த கிரீன் லைன் பிரேக் பண்ணும்போது நமக்கு வந்து கால் சிக்னல் வரும். நம்ம கண்டிஷன்ஸ் எல்லாம் மீட் ஆச்சுன்னா, இல்லைனா இந்த லோவர் சர்க்கியூட் பிரேக் ஆகும்போது நமக்கு செல் சிக்னல் வரும். இதில் நம்ம போட்டிருக்க ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ தான் இந்த பிளாக் கலர் லைன்ஸு. அது நல்ல சப்போர்ட்டாக உங்களுக்கு ஆக்ட் ஆகும், சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸாக. ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். நமக்கு செல் சிக்னல் வந்துச்சுன்னா அடுத்த கேண்டில்லையும் எடுக்கலாம். இதில் 2 விதமாக நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஒன்று வந்து பிரேக் அவுட் ட்ரேடு, நம்ம இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா அடுத்த கேண்டில் ஸ்டார்டிங்கில் நம்ம எடுக்கலாம். இன்னொன்று வந்து ரீடெஸ்ட்டு. இப்போ இங்கே வந்து ரீடெஸ்ட் அடுத்த கேண்டில்லே நடந்திருக்கு, இங்கே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் ஆயிருக்கு, இங்கே எக்ஸிட்டை கூட ஆயிடலாம். சைட்வேஸ் மார்க்கெட்டில் நமக்கு எந்த சிக்னலும் ட்ரிகர் ஆகாது. அது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நம்ம 17th எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ நமக்கு பை சிக்னல் வந்து திரும்ப ரீடெஸ்ட் வந்து இந்த இடத்துல தான் வந்திருக்கும். அதை நான் ரீப்ளையில் காட்டுறேன். நமக்கு வந்து இப்போ இங்கே பை சிக்னல் வந்திருக்கு. பிரேக் அவுட் ட்ரேட் எடுக்கிறவங்க அடுத்த கேண்டில் எடுக்கலாம். இல்லை நம்ம இங்கே ரீடெஸ்ட் கிட்ட இங்கே எடுக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குன்னா ஸ்டாப் லாஸ் கிட்ட நம்ம எடுக்கிறது எப்பவுமே ரொம்ப சேஃபு. ஏன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். நம்ம ஸ்டாப் லாஸ் லைனுக்கு கீழே க்ளோஸ் வச்சதுன்னா தான் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸாக கன்சிடர் பண்ணுவோம். யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு பை சிக்னல் வந்ததுக்கப்புறம் ரீடெஸ்ட் அப்போ ஒரு லாட் எடுப்போம். அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் கிட்ட வந்து ஒரு லாட் எடுப்போம். ஸோ இட் ஆவரேஜ் ஆகிடும். அதுக்கு சப்போஸ் ஸ்டாப் லாஸ் கீழே க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம எக்ஸிட் ஆகிடுவோம். இல்லைன்னா இது நமக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீடெஸ்ட் வந்திருக்கும். ரீடெஸ்ட்டில் எடுக்கிறது ரொம்ப பெட்ரு. ஏன்னா நம்மளோட டார்கெட் கொஞ்சம் பெருசாக இருக்கும். பை சிக்னல் வந்திருக்கு, அடுத்த கேண்டில் எடுத்துருக்கலாம். இல்லை கிட்ட வரும்போது இன்னொரு லாட் கூட இங்கே எடுத்துருக்கலாம். ஈஸியாக நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் ஆகிடும். இந்த இண்டிகேட்டர் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு முதல்ல சொல்லிடுறேன். நம்ம இதில் வந்து நிஃப்டி இண்டெக்ஸ், பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இது மூணுலையுமே யூஸ் பண்ணலாம். கமோடிட்டியில் அப்புறம் வந்து ஃபோரெக்ஸில் இது ஒர்க் அவுட் ஆகாது. அதே மாதிரி வந்து ஃபியூச்சர்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது 100% வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறதே வந்து நம்மளோட என்எஸ்சி பிஎஸ்சி இண்டெக்ஸ்க்கு ஒர்க் ஆகிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஃபோரெக்ஸ்லையும் கமோடிட்டிலையும் ஒர்க் அவுட் ஆகாது. நமக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து மேக்ஸிமம் 2 ட்ரேடு தான் வரும். கால் சைடு ஒரு ட்ரேடு, புட் சைடு ஒரு ட்ரேடு. சப்போஸ் கால் சைடு ஒரு டைம் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் சைடு வந்து எந்த சிக்னலும் வராது. புட் சைடு ஒன் டைம் ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் புட்டில் ட்ரிகர் வராது. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 2 ட்ரேடு, ஒன்று கால் சைடு, ஒன்று புட் சைடு. இது 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் 2 கேண்டில்லையுமே நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் ரெண்டுமே பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மந்த் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரே ஒரு எஸ்எல் தான் ட்ரிகர் ஆகிருக்கும். ஸோ ஓவர் ட்ரேட் வந்து இந்த இண்டிகேட்டர் வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஓவர் ட்ரேடே இருக்காது. இப்போ இந்த ட்ரேட் ஆக்சுவலாக ஒரு பிரேக் அவுட் ட்ரேட் தான். இது எக்ஸாம்பிள் நான் காமிச்சிடுறேன் ரிப்ளை பண்ணி. பிரேக் அவுட் ட்ரேட் எடுத்து அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க பிரேக் அவுட் ட்ரேட் எடுத்து பண்ணலாம். அதுவும் வந்து ஒரு 10-20 பாயிண்ட்லேயே ஸ்கேல்பிங்கில் நிறுத்திக்கலாம். இந்த கேண்டிலில் வந்து 9:33 கேண்டிலில் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கும், பை சிக்னல் வந்திருக்கும். அடுத்த கேண்டில் எடுக்கிறவங்க எடுக்கலாம். சில ஃபேக் பிரேக் அவுட்ஸும் நம்ம ஈஸியாக இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த சிக்னல் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி மைன்யூட்டாக பிரேக் ஆகிறது
நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ இந்த பிரேக் அவுட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நமக்கு இந்த ரேஞ்ச் நீங்கள் முதல்ல பாருங்கள். இந்த ரேஞ்ச் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்ம இதில் ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கிறது, எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போ இது வந்து இந்த ரேஞ்ச் நம்ம பார்க்கணும். க்ரீன் டு ரெட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 334 பாயிண்ட்ஸு. 334 பாயிண்ட்ஸ்னால் நமக்கு ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்ஸ் மட்டுமே ஆல்மோஸ்ட் 170 பாயிண்ட்ஸ் கிட்ட வருது. 170 பாயிண்ட்ஸ்னால் நமக்கு ப்ரீமியம் வச்சு பார்த்தோன்னா 170 டிவைட் பை 2 ஆல்மோஸ்ட் 85 பாயிண்ட்ஸு. 85 பாயிண்ட்ஸ் எஸ்எல்லாம் நம்ம தாங்குவோமா, நம்ம 85 பாயிண்ட்ஸ் எஸ்எல் போட முடியுமா அப்படின்னா நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அதே மாதிரி டார்கெட்டும் அதுக்கு 85 பாயிண்ட்ஸ் இருக்கும். 85 இன்ட்டு 35னாலும் ஒரு லாட்டுக்கு வந்து 3000 ருபீஸ் கிட்ட நமக்கு லாஸ் இருக்கும். ஸோ இந்த லாஸ் வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணுறது. ஸ்டாப் லாஸ் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்சில் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸு 150 பாயிண்ட்ஸ் நமக்கு ஸ்டாப் லாஸ் வருது அப்படின்னா நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அது பண்ண தேவையில்ல. ஒரு பை சிக்னல், திரும்பி ஒரு ரீடெஸ்ட்டு, நம்ம அடுத்த டார்கெட் 1 டார்கெட் 2 ஹிட்டு. ஸோ ரீடெஸ்ட் வந்துட்டு எப்பவுமே மூவ் ஆகும்போது நல்ல ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த மொமெண்ட்டை நம்ம கேட்ச் பண்ணாலே போதும். இந்த இண்டிகேட்டர் சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லைவ் செக்ஷன் இருக்கும், குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் செக்ஷன் இருக்கும்போது நான் வந்து குரூப்பில் மெசேஜ் பண்ணுவேன். இந்த ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதோட டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த மந்த் வந்து ஆல்கோவில் வந்து பையிங்கில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 37% ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். யாருக்காவது ஆல்கோவில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும்போது செல்லிங் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாது. இந்த மந்த் வந்து செல்லிங் நமக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் அந்த செல்லிங்கோட லாஸையும் நம்ம வந்து பையிங்கில் ரெக்கவர் பண்ணியிருப்போம். நம்மளோட போர்ட்ஃபோலியோ எல்லாமே க்ரீனில் தான் இருக்கும். ஆல்கோ பற்றியோ இல்லை உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் பற்றி ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை இண்டிகேட்டர் தேவை அப்படின்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.